மன்னர்கள் 3 சங்கங்களை அமைத்தனர். அவை முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்பன ஆகும். சங்கங்கள் பாண்டி நாட்டு மதுரை மாநகரில் இருந்தன. இச்சங்கங்களில் மன்னர்களும் கடவுளரும் புலவர்களும் உறுப்பினர்களாய் இருந்தனர். பல நூல்களை இயற்றினார்கள், ஆராய்ந்தார்கள். நூலின் தரத்தை அறிய சங்கப் பலகை போன்ற அமைப்பும் இருந்தது. கடைச்சங்கப் புலவர்கள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளின் முன் வாழ்ந்தனர். அவர்கள் படைத்த நூல்களுள் சில இந்நாளிலும் கிடைக்கின்றன, பல அழிந்தொழிந்தன. தமிழ்த்தாயே பரப்பியவர்கள். தமிழ் நூல் பரப்பு மிகவும் பரந்துபட்டது. திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் என்பன அவற்றுள் சிலவாகும். பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் எங்காயினும் கண்டதில்லை என்று உறுதியிட்டு உரைத்துள்ளார். மிக பிற்காலத்தே நாவலர் பெருமான், பாரதியார் போன்ற சான்றோர் பலர்